Traders, stock market is all about probabilities and trading is all about risk management. இங்கே 100% ஒர்க் ஆகக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. இதை தெரிஞ்சுக்காமல் நீங்கள் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் லாஸஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ட்ரேட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் சொல்கிற எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு அனதர் எபிசோட் ஆஃப் ஸ்மார்ட் மணி சீரீஸ்ங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அண்ட் இன்னும் சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் ஆர் இண்டெக்ஸில் ஸ்மார்ட் மணி எந்த மாதிரி ப்ளே பண்ணியிருக்கு, எந்த மாதிரி தங்களை பொசிஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறாங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நிஃப்டியில் என்னாச்சு அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிஃப்டி 50 ஸ்டாக்ஸோடைய அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ. ஸோ முடியும் போது வந்து பார்த்தீங்கன்னா 39 ஸ்டாக்ஸ் வந்து பியரிஷாக முடிஞ்சிருக்கு, நிஃப்டியை கீழே ட்ராக் பண்ணியிருக்கு. 11 ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேலே புல்லிஷாக முடிஞ்சிருக்குங்க. ஆக்சுவலி த்ரூ அவுட் த டே வந்து பார்த்தீங்கன்னா இது மாறிக்கிட்டே இருந்துச்சு, பட் முடியும் போது இதுதான் வந்து நிலவரமாக முடிஞ்சிருக்கு. ஸோ நிறைய ஸ்டாக்ஸ் பியரிஷாக முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறனால புல்லி ஸ்டாக்ஸில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிங்க அப்படின்னா ஐடி ஸ்டாக்ஸை நீங்கள் நிறையா பார்க்க முடியும். ஸோ இன்றைக்கி ஐடி இண்டெக்ஸும் சரி, ஐடி ஸ்டாக்ஸும் சரி அவுட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஐடி ஸ்டாக்ஸ் இன்னைக்கு கவுத்து விட்டுருந்துச்சுன்னா நிஃப்டி பாதாளத்தில் நோக்கி போயிருக்கோம். ஒரு மோர் தென் 100 பாயிண்ட்டுக்கு மேலே கீழே விழுந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் நாளைக்கு டிசிஎஸோட ரிசல்ட் இருக்குது அண்ட் ஆல்ரெடி அடிச்சு பிடிச்சி வெறித்தனமாக இறக்கி விட்டுருக்காங்க. அதன் காரணமாக ஒரு ஷார்ட் கவரிங் தான். ஆனால் ரிசல்ட்டில் பெரிய எக்ஸ்பெக்டேஷன்லாம் இல்லைங்க. ஆல்ரெடி அக்சென்ச்சர் ஒரு மோசமான ரிசல்ட்டை கொடுத்துருக்குறான். அதை தாண்டி இங்கேயும் ஒன்றும் உருப்புற மாதிரி தெரியலைங்கிற மாதிரி தான் நிறைய அனலிஸ்ட் சொல்கிறாங்க. ஸோ சப்போஸ் அந்த எக்ஸ்பெக்டேஷன் ஆல்ரெடி தரமட்ட ரேஞ்சுக்கு இருக்கிறதுனால அதை வந்து மீட் அவுட் பண்ணி அதை பீட் பண்ணி ஒரு ரிசல்ட்டை கொடுத்துச்சுன்னா கண்டிப்பாக ஃபர்தராக ஐடி ஸ்டாக்ஸில் ஒரு ரேலி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓவர் சோலில் தான் இருக்குது, போட்டு அடிக்கடி நடிச்சு கீழே இறக்கிறாங்க. ஸோ நம்ம மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா குவார்ட்டரில் ரிசல்ட்டை உருப்படியாக கொடுத்து பல குவார்ட்டர்ஸ் ஆகுது. எல்லா குவார்ட்டரும் அடி வாங்கிட்டே இருக்கிறோம் நம்ம. அதன் காரணமாக தான் நம்ம பெருசாக மேலே போகாமல் இன்னும் கீழே சுற்றிக்கிட்டு இருக்கிறோம். அட்லீஸ்ட் இந்த குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் ஆச்சும் வந்து ஏதாவது மாற்றத்தை ஏற்படுத்துமாங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணுங்க. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த செல்லிங் ப்ரெஷர் தான். எந்த செக்டராக இருந்தாலும் அடிதான் அன்றைக்கிங்கிற மாதிரி எல்லாமே மோஸ்ட்லி பியரிஷாக தான் முடிஞ்சிருக்கு. அண்ட் டைட்டன் இன்னைக்கு 4.26% வந்து பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. என்னடான்னு பார்த்தா Q2 பிஸ்னஸ் அப்டேட் கொடுத்துருக்காங்க போல் இருக்கு. அது கொஞ்சம் நல்லா வந்திருக்கு. அதன் காரணமாக பார்த்தீங்க அப்படின்னா ரேகா ஜுன்ஜுன்வாலா, இவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா இருக்கார் பார்த்தீங்களா, அவருடைய மனைவி. இவங்க இன்னைக்கு 700 கோடி ப்ராஃபிட் பண்ணிட்டாங்களாமா. அதுவும் மினிட்ஸில் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி போட்டுருக்குறாங்க. ஏன்னா இவங்க வந்து ஆயிரக்கணக்கான கோடிகளை வந்து அதில் போட்டிருக்காங்க. 700 கோடி ப்ராஃபிட்னா ஐ திங்க் ஒரு 10,000 கோடி 20,000 கோடி இறக்கிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் டைட்டன் ஸ்டாக்ல. ஆர் அவ்வளோ வேல்யூ வந்து அவங்ககிட்ட ஸ்டாக்ஸ் இருந்திருக்கும். அதன் காரணமாக தான் 700 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. சூப்பரில். அடுத்துங்க நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் முதல்ல இன்ட்ராடேல என்னாச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். இன்னைக்கு கிஃப்ட் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. நிஃப்டியும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக தான் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆன உடனே வந்து பார்த்தீங்கன்னா சடுசடுன்னு மேலே போச்சு. மேலே போய் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேர்வாலி கேப்பை விட்டுட்டு போயிருந்துச்சு, ஒரு பியரிஷ் ஃபேர்வாலி கேப். அதை போய் ஃபில் பண்ணிவிட்டு கீழே இறங்குச்சு. ஆனால் என்ன விஷயம் அப்படின்னா அப்படி போகும்போது இந்த இடத்துலையுமே ஒரு புல்லிஷ் ஃபேர்வாலி கேப்பை விட்டுட்டு போச்சுங்க. இப்போது இந்த ஃபேர்வாலி கேப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய பவர் கிடையாது. ஏன்னா எந்த விதமான லிக்விடிட்டியும் ஸ்வீப் பண்ணல. லிக்விடிட்டி ஸ்வீப் இல்லாத இதுக்கும் வந்து பெரிய மரியாதை கிடையாது. ஆனால் இந்த ஃபேர்வாலி கேப்புக்கு லிக்விடிட்டி ஸ்வீப் இருந்துச்சு. ஏன்னா இந்த டே ஹைக்கு மேலே இருக்க லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணிட்டு வந்துச்சு. ஸோ இது கொஞ்சம் பவர் கம்மியான ஃபேர்வாலி கேப், இது கொஞ்சம் பவர் அதிகமான ஃபேர்வாலி கேப். ஸோ அந்த விதத்தில் கொஞ்சம் நேரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 ஃபேர்வாலி கேப் கடையில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து இந்த 2 ஃபேர்வாலி கேப் கடையில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து சுற்றிக்கிட்டு இருந்துச்சு. அண்ட் ஒன்ஸ் வந்து இந்த ஃபேர்வாலி கேப்புமே வந்து ஃபில் ஆன உடனே ஒரு மிகப்பெரிய செல்லிங் ப்ரெஷர் அப்படிங்கிறது வந்து ப்ரைஸை வந்து பார்த்திங்கன்னா நல்லா ப்ரீவியஸ் டே லோக்கு கீழெல்லாம் வந்து தள்ளிச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு மிக முக்கியமான லிக்விடிட்டி இருந்துச்சுங்க. ஃபேர்வாலி கேப் இருந்துச்சுன்னு சொல்லலாம் 1 hour டைம் ஃப்ரேமில். இதுக்கும் பெரிய பவர்லாம் கிடையாது, ஏன்னா இதுவுமே லிக்விடிட்டி இல்லாத ஒரு ஃபேர்வாலி கேப் தான். பட் இது வந்து இந்த ஃபேர்வாலி கேப்லேருந்து ரிவர்ஸ் ஆகலைங்க. இங்கே கீழே இருக்கிற இந்த லிக்விடிட்டி 15 மினிட்ஸ் லிக்விடிட்டி இருக்குது பார்த்தீங்களா, இந்த 25,032. ஸோ இந்த இடத்துல இருந்து பையிங் ப்ரெஷர் ப்ளஸ் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 25,000 பக்கத்தில் போச்சு. ஓப்பன் அட்ரஸில் இந்த 25,000 ஏகப்பட்ட பேர் வந்து புட் ஆப்ஷன் ரைட் பண்ணி வச்சுருப்பாங்க, ரவுண்ட் நம்பர் அப்படிங்கிற மாதிரி. அதன் காரணமாக அங்கேருந்துமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் நல்லது ஒரு ரிவர்சலை சந்திச்சு. கிட்டத்தட்ட இந்த ரிவர்சலில் நிஃப்டி பாசிட்டிவாகவே மாறிடுச்சுங்க. ஐ திங்க் இன் டர்ம்ஸ் ஆஃப் பாயிண்ட்ஸில் வந்து பாசிட்டிவாகவே மாறிச்சுன்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திருப்பியும் உங்களுக்கு வந்து மத்தியானத்துக்கு மேலே ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்து மார்க்கெட் வந்து கீழே தான் முடிச்சிருக்குங்க. இன்ட்ராடேவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இன்ட்ராடேல ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா பியரிஷாக முடிஞ்சிருக்கு. இங்கே இருக்கிற ஃபேர்வாலி கேப்லேருந்து ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகிருக்கு. இது 2 தான் நடந்திருக்கு ரொம்ப ஸ்மால் டைம் ஃப்ரேமில் 15 மினிட்ஸ்லாம் பார்க்கும்போது. பட் இதுவே நீங்கள் அப்படியே 1 hourல பார்க்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 1 hourல என்ன தெரியுது உங்களுக்கு? நம்ம நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தோம் லிக்விடிட்டி ஸ்வீப் அடிச்சிருக்கு, ஃபேர்வாலி கேப் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த ஃபேர்வாலி கேப் ரெஸ்பெக்ட் ஆகி கீழே போச்சுன்னா நம்ம நல்லது ஒரு செல்லிங் ப்ரெஷர் எதிர்பார்க்கலாம்னு பார்த்துருந்தோம். ரெஸ்பெக்ட் ஆச்சு, ரிவர்ஸ் ஆச்சு, நல்லது ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்துச்சு, மார்க்கெட் கீழே போச்சு.
அண்ட் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுதான் 1 ஹவரில் இருக்க சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் 25,065. இது ஒரு பாயிண்ட்டு. ஆனால் இது என்னன்னா இது 1 ஹவராக நம்ம கன்சிடர் பண்ண முடியாது, லாஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டில் தான். இருந்தாலும் இதுக்கு ஒரு பவர் இருக்குங்க, இல்லைன்னு நான் சொல்லிட முடியாது. ஒரு 75% இதை வச்சுக்கலாம், மீதி இருக்க 25% இது கொடுத்துடலாம், 24,982 கொடுத்துடலாம். அப்போது 2 கட்ட நடவடிக்கை அப்படிங்கிற மாதிரி ப்ரைஸை கீழே இறக்கிறதுக்கு இருந்த விஷயத்தில் ஒரு கட்ட நடவடிக்கை ஆல்ரெடி இன்றைக்கி நடந்தாயிற்று. ஸோ இப்போது மார்க்கெட்டில் நம்ம 2-3 நாளுக்கு முன்னாடி பேசியிருந்தோம், ஒரு ஃபேர் வேல்யூ கேப் வந்தால் மட்டும் பத்தாது, அந்த ஃபேர் வேல்யூ கேப் ஃபில்லும் ஆகணும், ரெஸ்பெக்டும் ஆகணும், அப்போ தான் ஸ்மார்ட் மணி உள்ளே இறங்கிச்சு அப்படிங்கிறத நம்மளால் நம்ப முடியும் அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம். இப்போது இங்கே போன ஃபேர் வேல்யூ கேப்பில் கடைசியாக ஃபில் பண்ண ஒரே ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இதுனா இங்கே பாருங்க, இதுதான். இந்த இடத்துல நான் பார் ரிப்ளை போட்டு காட்டுறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இங்கெல்லாம் மார்க்கெட் வரவே இல்லைன்னு வச்சுக்கோங்க, இங்கேருந்து மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கு. அதில் என்ன ஆச்சு அப்படின்னா இத்தனை ஃபேர் வேல்யூ கேப்பில் ஒரு ஃபேர் வேல்யூ கேப்பை கூட ஃபில் பண்ணவே இல்லை ஸ்மார்ட் மணி. என்றைக்குமே லிக்விடிட்டி ஸ்வீப் அடிச்சுட்டு வந்த மொதல் ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு மிகப்பெரிய ஒரு பவர் இருக்குங்க. அதை ரெஸ்பெக்ட் பண்ணிருச்சுனாலே ஸ்மார்ட் மணி உள்ளே இறங்கிச்சு அப்படின்னு அர்த்தம். அப்போது இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு ஷார்ட் கவரிங் வந்துச்சு, நல்ல ரேலி வந்துச்சு, இல்லைன்னா சொல்கிறதுக்கே கிடையாது. கிட்டத்தட்ட இங்கே இந்த லோட்லேருந்து இந்த ஹை வரைக்கும் 600 பாயிண்ட் மேலே போச்சு. பட் இதில் ஸ்மார்ட் மணியோட பங்களிப்பு பெருசாக எதுவும் கிடையாது. ஏன்னா மார்க்கெட்டால் ஒரே டைரெக்ஷனில் கீழே போயிட்டு இருக்க முடியாது. இப்படி கீழே போச்சுன்னா அப்படி மேலே வந்து தான் ஆகணும், அதுக்கப்புறம் தான் திருப்பி கீழே போகணும். அப்போது அதுக்காக தான் மார்க்கெட்டை வந்து மேலே ஏற்றுச்சு. ஃபர்தராக மார்க்கெட்டை மேலே ஏற்றுற எந்த விதமான, அதாவது ஒரு ஹையர் ஹை போட்டு மேலே மார்க்கெட்டை ஏற்றுற எந்த விதமான ஆயத்தங்களையும் ப்ரைஸ் மேலே வரும்போது பண்ணிக்கிட்டு வரல. ஸோ இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேக் மூவ் தான். ஸோ அந்த ஃபேக் மூவெல்லாம் வந்து முடிச்சு விட்டுட்டு இப்போ என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா இங்கே பாருங்கள், கடைசியாக இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை ஃபில் பண்ணுது. அப்போது இந்த ஸ்மார்ட் மணியை பற்றி ஒழுங்காக புரிஞ்சுக்காத ட்ரேடர்ஸ்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, அறகுறையாக தெரிஞ்சுக்கிட்ட ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இருங்க, ஆஹா ஸ்மார்ட் மணியில் இந்த இடத்துல ப்ரைஸ் லிக்விடிட்டி ஸ்வீப் அடிச்சுது, இந்த இடத்துல ஃபேர் வேல்யூ கேப்பை ஃபில் பண்ணிச்சு. இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு பிரேக் ஆஃப் செக்ஷன் சொல்லுவாங்க மார்க்கெட்டில், அதாவது ஒரு ஹையை தாண்டது. இது ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஓகே, செமையான ஒரு பாசிட்டிவிட்டி, நம்ம வந்து இதை என்ட்ரி எடுத்துடலாம், சூப்பர் அப்படின்னு வந்து இந்த இடத்துல என்ட்ரி எடுத்திருப்பாங்க. இப்படி பண்ணக்கூடிய ஆட்களும் சில ட்ரேடர்ஸ் வந்து இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ அப்படி கிடையாது, ஏன்னா மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா அது முடிக்க வேண்டிய ரேலியை ஆல்ரெடி முடிச்சிருச்சு. எப்போவுமே ஸ்மார்ட் மணி ட்ரேடர்ஸை ரிஸ்க் சின்னதாகவும் ரிவார்டு அதிகமாக இருக்கிற மாதிரி தான் பார்க்கணுமே ஒழிய, இந்த இடத்துல எடுத்திங்கன்னா எப்படி நீங்கள் ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்க முடியும், எந்த மாதிரி நீங்கள் வந்து ரிஸ்க் ரிவார்டை கால்குலேட் பண்ண முடியும், 600 பாயிண்ட் ரீட்ரேஸ்மெண்ட்டே இல்லாமல் ஒரு இண்டெக்ஸ் வந்துருக்குன்னா இன்னும் ஃபர்தராக எத்தனை பாயிண்ட் போகணும்னு எதிர்பார்க்க முடியும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பொசிஷனலாக என்ட்ரி எடுக்கிறதுக்கு நான் சொல்கிறேன், 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் எடுக்கிறதுக்குலாம் இந்த இடம் வந்து ஒரு ஒஸ்ட்டான இடம். ஆனால் நான் டேம் ஷூராக சொல்கிறேன், இந்த இடத்துல ஏகப்பட்ட ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து மார்க்கெட் புல்லிஷ் ஆயிடுச்சுன்னு என்ட்ரி எடுத்திருப்பாங்க. அவங்களுடைய தாட் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னா, மார்க்கெட் வந்து 25,000 தாண்டிடுச்சு, 25,000 அப்படிங்கிறது ஒரு ரவுண்ட் நம்பரு, அதை தாண்டி மார்க்கெட் மேலே போயிடுச்சு. ஸோ தீபாவளி டைம் வருது, தீபாவளினா வந்து மார்க்கெட் மேலே போயிடும். குவார்ட்டர்லி ரிசல்ட் வருது, அந்த குவார்ட்டர்லி ரிசல்ட் வந்து உங்களுக்கு நல்லதாக வந்துருச்சு அப்படின்னா மார்க்கெட் மேலே போயிட்டு இந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு ஸ்டோரி எடுத்துப்பாங்க. அவங்க இந்த இடத்துல என்ட்ரி எடுத்திருப்பாங்க. அவங்க எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் அப்படியே ட்ராப் பண்ணிட்டு ஸோ கீழே வந்திருக்கு, ஒரு சரியான லோயர் லோ போட்டிருக்கு, இங்கே இருக்க லிக்விடிட்டியை எடுத்திருக்கு. நீங்கள் வீக்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டானா, கீழே வந்துட்டானா. ஸோ இந்த வாரம் முடியும் போது இந்த வீக்லி ஃபேர் வேல்யூ கேப்புக்கு கீழே முடிகிறதுக்கு தான் 90% வாய்ப்பு இருக்குது. 90% ப்ராபபிலிட்டி இந்த ஹை இருக்குது பார்த்தீங்களா, இந்த 25,051க்கு கீழே முடிகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு, இன்றைக்கி புதன்கிழமை, வியாழன் வெள்ளி, இந்த 2 நாளுக்குள்ளே ப்ரைஸ் கீழே முடிகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வீக்லி ஃபேர் வேல்யூ கேப்புக்கு அதிகப்படியான ஒரு மரியாதை அப்படிங்கிறது இருக்கும். அதன் காரணமாக தான் இதை தாண்டி மார்க்கெட் வந்து பயங்கரமாக மேலே போனாலும் நல்லது ஒரு செல்லிங் ப்ரெஷரில் கீழே வந்திருக்கு. ஸோ இது என்ன போகுதுங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். இட் இஸ் ஆல் அபவுட் ப்ராபபிலிட்டி. ஈவன் 10% ப்ராபபிலிட்டி அதை மதிக்காமல் நாளைக்கே மார்க்கெட் ரீட்ரேஸ் ஆகி மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் என்ன நடந்திருக்கு அண்டு எது வந்து ஒரு ஹை ப்ராபபிலிட்டியாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி மட்டும் தான் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுறோம். அப்போது இப்போ செல்லிங் ப்ரெஷர் அப்படிங்கிறது வந்துருச்சு மார்க்கெட்டில். ரொம்ப லேட்டாக மார்க்கெட் புல்லிஷ் ஆயிடுச்சு, 25,000 தாண்டிடுச்சு அப்படின்ட்டு என்ட்ரி எடுத்த எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் இப்போதைக்கு ட்ராப் பண்ணிருச்சு. ஸோ அதற்கான ஃபஸ்ட்டு சைன் இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அப்படிங்கிறதையுமே கொடுத்துருக்கு. இது எல்லாமே சூப்பர் டூப்பரான பியரி சைனுங்க. அந்த பியரி சைன் அப்படிங்கிறது இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ஃபார்ம் ஆகிருக்கு. ஃபர்தராக இந்த பியரி சைன் வந்து கண்டினியூ ஆகிறதுக்குமே நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த 24,982 அப்படிங்கிறது 2ஆம் கட்ட நடவடிக்கை. ஸோ முதல் கட்டம் நான் மார்க்கெட்டை கீழே இறங்க போகிறேங்கிறத சொல்லிட்டான்.
அதுக்கப்புறம் வந்து பெருசாக எதுவும் ஃபேர் வேல்யூ கேப் போடலை. இந்த ஃபேர் வேல்யூ கேப் ஓகே, பட் இன்னொரு ஃபேர் வேல்யூ கேப் வரணும், ஆர் உங்களுக்கு இந்த 982 தாண்டி கன்வின்சிங்காக ப்ரைஸ் கீழே க்ளோஸ் வைக்கணும். இந்த 2 விஷயம் மட்டும் நடந்துருச்சுன்னா கண்டிப்பாக நம்ம 24,588 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த 24,588 அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி டைம் ஃப்ரேமோட டிஓஎல் அப்படின்னா என்னென்னா ட்ரா ஆன் லிக்விடிட்டி. அதாவது இங்கேருந்து ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆச்சுன்னா இவ்வளோ தூரம் போகணும் அப்படிங்கிற கணக்கு ஸ்மார்ட் மணியில் இருக்கும். அது எவ்வளோ நாளில் போகும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது, பட் இங்கேருந்து ரிவர்ஸ் ஆனால் அங்கே தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி கணக்கு இருக்கும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 982 தாண்டினாலே போதும். அண்ட் இங்கே பாருங்கள், 82 தாண்டா மட்டும் பத்தாது, இங்கே ஃபேர் வேல்யூ கேப் ஃபில் ஆகாமல் போச்சு பார்த்தீங்களா, அந்த மாதிரிலாம் போகக்கூடாது. அதெல்லாம் ஃபில் பண்ணிட்டு போகணும். இப்போ ஆல்ரெடி ஃபில் பண்ணியிருக்கு, இதை தாண்டி ஒரு ஃபேர் வேல்யூ கேப் மார்க்கெட் இந்த இடத்துல ஃபார்ம் பண்ணணும். இதை தாண்டி ஒரு பிரேக் அவுட் கொடுக்கணும். இந்த இடத்துல ஒரு பியரிஷ் ஃபேர் வேல்யூ கேப்பை ஃபார்ம் பண்ணணும். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேண்டில் இப்படி போயிட்டு இதை ரெஸ்பெக்ட் பண்ணி ரிவர்ஸ் ஆகி கீழே போகணும். இங்கே எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு அதே மாதிரி பண்ணணும். இங்கே நடந்த ஒரு லோயர் லோ இருக்குது பார்த்தீங்களா, இது ஒரு ப்ராப்பரான லோயர் லோ. இதே மாதிரி இந்த இடத்துல ஒரு லோயர் லோ போட்டுருச்சுன்னா கண்டிப்பாக மார்க்கெட் உள்ள தூரம் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ என்ன போகுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 70% மார்க்கெட் கீழே உள்ள இருக்குது தயாராகிட்டுன்னு சொல்லலாம். 982 தான்னா அது 100% மார்க்கெட்டில் 100% எதுவும் கிடையாது, அது ஒரு 90%ஆக 95%ஆக மாறிவிடுங்க. பொறுத்து இருந்து பார்க்கலாம் என்ன போகுது அப்படிங்கிறத. ஸோ இது ஒரு விஷயம். அப்படின்னா ஸ்விங் பாயிண்ட்டும் வந்திருக்குங்க நமக்கு நிஃப்டியில். ஸோ நேற்று வீடியோ பார்த்த எத்தனை பேர் இன்றைக்கி ஸ்விங் பாயிண்ட் எதிர்பார்த்தீங்க அப்படிங்கிற கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நேற்று வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், இந்த டே ஹையை டச் பண்ணாமல் நம்மளுக்கு வந்து ஒரு கேண்டில் வரணும். அந்த கேண்டில் வந்து இது ரிஜெக்ட் ஆகி வந்துச்சு அப்படின்னா நம்ம ஸ்விங் பாயிண்ட் ஆகிடும். அதாவது இது வந்து லோயர் ஹை, இது வந்து பார்த்திங்கன்னா ஹையர் ஹை, இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஹையர் லோ, இது வந்து ஹையர் ஹை, இது வந்து லோயர் ஹை. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆயுத எழுத்தை ஃபார்ம் பண்ணிடுச்சு அப்படின்னா இதை நம்ம ஸ்விங் பாயிண்ட்னு சொல்லுவோம். ஸோ ஸ்விங் பாயிண்ட் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்விங் பாயிண்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் ஒரு பியரிஷ்னஸ்க்கு ப்ரைஸ் ஆயத்தமாயிருச்சு அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுது. அதே மாதிரி தான் இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு ஆயுத எழுத்து வந்துச்சு, அதாவது இன்வெர்ஸ் ஆயுத எழுத்து வந்துச்சு. இந்த இடத்துல ஒரு ஸ்விங் பாயிண்ட் வந்துச்சு, ஒரு நல்ல புல்லிஷ் ராலியை கொடுத்துச்சு. அண்டு நல்லது ஒரு இடத்துல இருந்து இப்போது அகைன் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துலையுமே ஒரு ஸ்விங் பாயிண்ட்டுங்கிறது மேலே வந்திருக்கு. என்ன ஒரே ஒரு பிரச்சனை ஒரே ஒரு மன வருத்தம் என்னென்னா, எனக்கு இது ஒரு லிக்விடிட்டியிலிருந்து ரிவர்ஸ் ஆகி வரலைங்க. அது ஒன்றே ஒரு மன வருத்தம் மட்டும்தான். அந்த குறையை தீர்த்து வைக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி நடந்திருக்கிறான். பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், அவனும் இந்த ஸ்விங் பாயிண்ட்டை க்ரியேட் பண்ணியிருக்கான், சேம் ஸ்விங் பாயிண்ட்டை க்ரியேட் பண்ணியிருக்கான். பட் பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற லிக்விடிட்டி இருக்குது பார்த்தீங்களா, 56,400 அப்படிங்கிற இந்த லிக்விடிட்டியிலிருந்து ரிவர்ஸ் ஆகிருக்கான், ஸ்விங் பாயிண்ட்டை போட்டிருக்கான். பேங்க் நிஃப்டியை காட்டிலும் பேங்க் நிஃப்டி கன்வின்சிங்காக இருக்குங்க. நம்ம நேற்றே அதை பற்றி பார்த்துருந்தோம். சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துட்டான், ஃபேர் வேல்யூ கேப்பை கொடுத்துட்டான், ஃபேர் வேல்யூ கேப்பிலிருந்து ரிவர்ஸ் ஆகிட்டான். இந்த ஃபேர் வேல்யூ கேப் ரெண்டுமே ரெஸ்பெக்ட் ஆகிருக்கு. சேம் நிஃப்டிக்கு சொன்ன அதே கதைகள் தான் பேங்க் நிஃப்டிக்கும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி ஷார்ட் டேர்மில் நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது நல்லதொரு செல்லிங் ப்ரெஷரை ஃபேஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்லுது. அண்டு நான் ஒரு வெபினார் கண்டக்ட் பண்ணியிருந்தேங்க, ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடி கண்டக்ட் பண்ணியிருந்தேன், இந்த ரீட்டைல் ட்ரேடர்ஸ்லாம் எப்படி வந்து ட்ராப் ஆகிறாங்க அப்படின்ட்டு. ஸோ அதில் வந்து நிறையா பேட்டர்ன்ஸை டிஸ்கஸ் பண்ணி அதெல்லாம் எப்படி வந்து ஒர்க் அவுட் ஆகாமல் போகுது அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதன்படி வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு டபுள் பாட்டம், இது ஒரு பிரேக் அவுட்டு, நெக்லைனை தானா பிரேக் அவுட்டு. ஸோ இது பிரேக் அவுட் கிடையாது, ஃபேக் அவுட்டு. ஸோ இங்கே வந்த ரேலியை விட 2 மடங்கு 3 மடங்கு இந்த பக்கம் அதிகமான ரேலி வரும் அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அது எத்தனை பேர் கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். இன்னும் ரேலி வரவே இல்லை, பட் நல்ல கன்ஃபர்மேஷன்லாம் வந்துருச்சுங்க. அதற்கான கன்ஃபர்மேஷன் எல்லாமே நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது பேங்க் நிஃப்டியில் அதிகப்படியாகவே வந்துருச்சு. ஸோ இதை எத்தனை பேர் வந்து இங்கே போகும்போதே இது வந்து ஒரு ஃபேக்கான ரேலி தான் அப்படிங்கிறத என்னோட வீடியோவை பார்க்காமே கணிச்சிங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அதையுமே நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ ஹோப்ஃபுல்லி அந்த வெபினார் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படிங்கிறதையும் நான் அதன் மூலமாக தெரிஞ்சுப்பேன். சரி, ஓகேங்க. அப்போது நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுலேயுமே ஸ்விங் பாயிண்ட் வந்துருச்சு. நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆயிடுச்சு. நிஃப்டிக்கு கூட இன்னும் ஒரு ஸ்டெப்பு ஏன்னா அது லாஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டிலாக போயிடுச்சு, அதன் காரணமாக இதையும் தாண்டணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் பேங்க் நிஃப்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது லாஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டில் கிடையாது, 1.5 2.5 கேண்டில். இது வந்து இன்ட்ராடேல வந்த கேண்டில் தான், அதை தாண்டியே கொடுத்துருக்கு. அப்படிங்கிறதுனால ஒரு கன்வின்சிங்கான ஒரு பியரிஷ் ட்ரெண்ட் அப்படிங்கிறது அஃபிஷியலி பேங்க் நிஃப்டியில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ ஸ்விங் பாயிண்ட் போட்டிருக்கு, லிக்விடிட்டி ஸ்வீப் படிச்சிருக்கு, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியில்
ஒரு சரியான ஒரு பேரிஷ்னஸை இண்டிகேட் பண்ணுதுங்க. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இவ்வளோ நம்ம வந்து மார்க்கெட் பீரிஷ் ஆயிடுச்சு கீழே போகுது அப்படிலாம் சொல்கிறேன் பார்த்தீங்களா, இது நடக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. மார்க்கெட் இட் இஸ் ஆல் அபவுட் ப்ராபபிலிட்டிஸ். பட் இதெல்லாம் நடக்காமல் போனோம் அப்படின்னா ப்ரைஸ் வந்து 56,500 தாண்டணும். ஸோ இதை தாண்டிடுச்சு அப்படின்னா கீழே வந்து ஜஸ்ட் ப்ராஃபிட் புக்கிங் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராப்பு தான். நான் திருப்பி மேலே போயிட்டேனே அப்படின்ட்டு இப்படி வந்து ப்ரைஸ் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பட் த ப்ராபபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்படி போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி மிகவும் குறைவு. ஸோ சும்மா ஒரு நம்பரை நம்ம சொல்லணும் அப்படின்னா மார்க்கெட் கீழே போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 75% சான்ஸ் இருக்குது. பேங்க் நிஃப்டியில் சொல்கிறேன். மேலே போகிறதுக்கு 25% சான்ஸ் இருக்குது. ஸோ அதிகப்படியான ப்ராபபிலிட்டி மார்க்கெட் இங்கேருந்து கீழே போகிறதுக்கு தான் இருக்குது. ஸோ சப்போஸ் ப்ரைஸ் வந்து இந்த 56,500 தாண்டிச்சுன்னா நம்ம வியூலாம் மாற்றிக்கணும். மார்க்கெட் புல்லிஷ் ஆயிடுச்சுன்னு மாற்றிக்கணும். அப்போ தாண்டும் போதும் மார்க்கெட் கீழே தான் போகும், தலைகீழாக தான் குதிக்க போகுதுலாம் இருக்கக்கூடாது. ப்ரைஸ் மாறும்போது நம்மளும் மாறிடணும். ஸோ அதே மாதிரி நிஃப்டிக்கு இருக்க பாயிண்ட் அப்படிங்கிறது இந்த பாயிண்ட்டுங்க 25,192 அப்படிங்கிற இந்த பாயிண்ட்டை தாண்டி 1 hour டைம் ஃப்ரேமில் ஒரு ப்ரைஸ் வந்து க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா இங்கே நான் சொன்ன எல்லா வியூவுமே வந்து மிட்டிகேட் ஆயிரும். ஸோ ப்ரைஸ் வந்து ஃபர்தராக புல்லிஷாக மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாயிரும். ஸோ இந்த லெவலை தாண்டாத வரைக்கும் நான் சொன்ன எல்லாமே இந்த இடத்துல வந்து அப்ளிகபிளாக இருக்கும். ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 982ங்கிறத தாண்டும் போது ட்ரா அண்ட் லிக்விடிட்டியான இந்த 24,585 நோக்கி பயணப்படும். பேங்க் நிஃப்டிக்கு ஆல்ரெடி இருக்க ட்ரா அண்ட் லிக்விடிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ 54,494 வரைக்கும் ப்ரைஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க ஃபேர் வேல்யூ கேப்லாம் சின்ன சின்ன சப்போர்ட்டை ப்ரொவைட் பண்ணும். ஸோ இப்போ நான் இங்கே இவ்வளோ தூரம் போகுதுன்னா நாளைக்கெல்லாம் போயிடாது. ஸோ கிராஜுவலாக ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் மார்க்கெட் கீழே போகுதுன்னா சொல்கிறேன், இப்படி ஒரு ஃபால், இப்படி ஒரு ரைஸ், இப்படி ஒரு ஃபால், இப்படி ஒரு ரைஸ். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அக்குமுலேஷன், மேனிப்புலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிற பவர் ஆஃப் 3 கான்செப்ட் படியுமே இது அக்குமுலேஷன், இது மேனிப்புலேஷன் அண்ட் இது டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிற மாதிரி கீழே வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. நிஃப்டியில் உங்களால் அந்த PO3 பார்க்க முடியாதுங்க. இங்கே PO3 வரல, ஏன்னா அந்த மாதிரியான ப்ரைஸ் ஆக்ஷன் கரெக்டாக வரல. ஸோ அதன் காரணமாக தான் ரொம்ப கன்வின்சிங்காக இருக்கிறது வந்து நிஃப்டி கிடையாது, பேங்க் நிஃப்டி தான். பவர் ஆஃப் 3ல சிங்க் ஆகுது, டெய்லி டைம் ஃப்ரேம் லிக்விடிட்டிலையும் சிங்க் ஆகுது. ஸோ ஜஸ்ட் சொல்கிறேன், இன் டர்ம்ஸ் ஆஃப் ப்ரைஸ் ஆக்ஷன் இதெல்லாம் வச்சு நீங்கள் போய் என்ட்ரி எடுங்க, மார்க்கெட் கீழே விழுந்துடும் அப்படிங்கிற மாதிரிலாம் நான் சொல்லலை. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத மட்டும்தான் சொல்கிறேன். உங்களுடைய முடிவில் நீங்கள் எடுங்க. நான் சொல்கிறது நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். ஸோ ப்ளீஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் யுவர் ப்ராஃபிட் அண்ட் லாஸஸ். ஓகேங்க, அடுத்து நம்ம க்ரூட் ஆயிலை பார்த்துடலாம். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கைப்புள்ள வந்து மொமெண்டம் பிக்கப் ஆகி மேலே போயிட்டு இருக்கிறாங்க. க்ரூட் ஆயில் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துச்சு. இந்த லெவல் நம்ம வந்து ஒரு 2-3 நாளாகவே பார்த்துட்டு வந்தோம்னு நினைக்கிறேன். ஸோ சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துருச்சு, நல்ல ஒரு மொமெண்டம் பிக்கப்பு. ஃபர்தராக வந்து பார்த்திங்கன்னா மேலே போகிறதுக்கு ஆயத்தமாயிருச்சு. பட் ஒரு ஃபேர் வேல்யூ கேப் வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அதுதான் ஸ்மார்ட் பண்ணி உள்ளே வந்துச்சு அப்படிங்கிறதுக்கான இண்டிகேஷன். ஒன்றா இந்த இடத்துல ஒரு ஃபேர் வேல்யூ கேப் வரணும், அப்படி இல்லைனா கீழே இருக்க இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை போய் ரெஸ்பெக்ட் பண்ணி ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகணும். இது ரெண்டுமே நடந்துச்சுன்னா ஃபர்தராக க்ரூட் ஆயிலுமே மேலே போகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அண்ட் க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் ட்ரா அண்ட் லிக்விடிட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் இதுவாக இருக்கும் 63.26. அண்ட் ஃபர்தராக அதுவுமே தாண்டும்போது 65.40 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா போகுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். அவ்வளோதான். கோல்டுங்க, தங்கம் விலை புது உச்சத்தை தொட்டது. இன்றைக்கி நியூஸில் ஃப்ளாஷ் பண்ணியிருப்பாங்க. 4000 காலையில் நான் வந்து போட்டிருந்தேன் 4000 தொட்டுருச்சு அப்படின்ட்டு. இப்போ அதையும் தாண்டி புனிதமானது அப்படிங்கிற மாதிரி மேலே போயிட்டுருக்கு. அண்ட் மோஸ்ட் லைக்லி இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டெய்லி டைம் ஃப்ரேமில் ஒரு ஃபேர் வேல்யூ கேப்புமே வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஃபர்தராக பொட்டன்ஷியலாக வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸை மேலே ஏற்றுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதாங்க இண்டிகேட் பண்ணுது. ஸோ பார்க்கலாம். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இது இந்த இடம் தான் 3978 வராமல் கோல்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் கிடையாது. வேடிக்கை பார்க்க வேண்டிதான், போடா ராசாங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்க வேண்டிதான். பார்ப்போம் எவ்வளோ தூரம் போவோம் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஸோ அவ்வளோதாங்க. ஐ திங்க் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோவில் நிறைய இன்சைட்ஸ் உங்களுக்கு கிடச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ட்ரேட் பண்ணுற மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது யூடியூப் அல்காரிதம் ட்ரிகர் பண்ணி நம்ம நிறையா பார்வையாளர் நம்ம சேனலில் கொண்டு சேர்க்கும். நன்றி.